எல்லாரும் ஓட்டிங் அனாலிசிஸ் கேட்டிருந்தீங்க. அஃபிஷியல் ஓட்டிங் அனாலிசிஸ்னு வர்றது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங் அனாலிசிஸ் வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெளியில் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அவங்களோட டிசிஷன் படி மாற்றணும் அப்படின்னா அது முடியாது. ஸோ அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருப்பாங்க. பட் நேற்றுக்கு வந்து அஃபிஷியலாக அரோரா ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செக் பண்ணுறதுக்காக அரோரா நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்ததுனால அவங்க டாப்பில் இருந்தாங்க. இப்போ ஒரு நியூஸ் என்னன்னா, அரோரா வந்து மிட்வீக் எவிக்ஷனில் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருக்கீங்க. மிட்வீக் எவிக்ஷனில் போகிறாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டோட ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. மிட்வீக் எவிக்ஷன்னு சொல்லிட்டு பரப்பி விடுவாங்க. அப்போ வந்து ஐயோ மிட்வீக் எவிக்ஷனில் போயிடுவாங்களா? இந்த வாட்டி மிட்வீக் எவிக்ஷன் 99% இருக்காது. வைக்கிற மாதிரி இப்போ வரை எந்த பிளானும் இல்லை. ஏன்னா மொத்தமே 4 கண்டஸ்டன்ஸ் தான். அப்புறம் ஃபினாலேயில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் இருக்க தான் அந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஒரு மெயின் பர்சன் வெளியே போயாச்சு, இன்னும் 2 பிக் ஷாட்ஸ் வெளியே போயாச்சு. ஸோ இருக்கிறதே ரொம்ப கம்மியான கண்டஸ்டன்ஸ் தான். அதுலேயும் ஒரு பர்சனை வெளியே அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபினாலே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ அவங்க வந்து மிட்வீக் எவிக்ஷன் வைக்க மாட்டாங்க. 99% நான் சொல்கிறது படி தான் நடக்கும். சப்போஸ் ஒருவேளை அவங்க ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ராமா கொண்டு வரணும், மிட்வீக் எவிக்ஷன் உடனே பயங்கர டிஆர்பி ஏறும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேளை வைக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மிட்வீக் எவிக்ஷனில் அவர் போகிறாரு, விக்ரம் எலிமினேட் ஆகுறாரு, அரோரா எலிமினேட் ஆகுறாங்க, அவங்க எலிமினேட் ஆகுறாங்க, இவங்க எலிமினேட் ஆகுறாங்கிறது எல்லாமே வந்து ஓட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் தான். ஸோ இப்போ அன்அஃபிஷியல் நிலவரம் படி ஓரளவுக்கு தோராயமாக நான் சொல்கிறேன். திவ்யா வந்து இப்போ 1,66,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 1,61,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 52% ஆஃப் ஓட்ஸு. அடுத்தது வந்து சபரி செகண்ட் பிளேஸில். அவர் வந்து 93,000, கிட்டத்தட்ட 1 lakh பக்கத்தில் வந்துட்டார். 30% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. தேர்ட் பிளேஸில் வந்து விக்ரம் இருக்கார். விக்ரம் வந்து ஒரு 30,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு தோராயமாக ஒரு 10% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஃபோர்த் பிளேஸில் வந்து அரோரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 25,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 8.1% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 52%, அடுத்தது 30%, அடுத்தது 9 அண்ட் அடுத்தது 8. எப்போவுமே வந்து அன்அஃபிஷியலை பியூராக நம்ப முடியாது. ஏன்னா அதில் நிறைய இருக்குது. கொஞ்சம் பே பண்ணி கூட நம்ம வந்து அன்அஃபிஷியலில் வந்து ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு அவங்களுக்கு ஓட்ஸ் வேணும்னு நினச்சாங்கன்னா சம்டைம்ஸ் என்னென்னா டிக்ரீஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ தட் அந்த கண்டஸ்டண்ட்டோட ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ கெமி எல்லாம் அப்படி தான் எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒருத்தவங்க தான் ஹைப்பில் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அவங்களோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியும் காட்டுவாங்க. ஸோ இது பியூராக நம்ப முடியாது. என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் இருந்து ஹாட்ஸ்டார்லேயும் மொபைல் மிஸ்டு கால்லையும் நீங்கள் வந்து ஓட்ஸ் பண்ணிடுங்க. ஹாட்ஸ்டாரில் ஒரு ஓட் தான் பண்ண முடியும். மிஸ்டு காலில் அது 1ன்னு சொல்கிறாங்க, 10ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே 10 மேலே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களோட ஃபேவரட், இப்போ சப்போஸ் உங்களுக்கு விக்ரம் தான் உங்களோட ஃபேவரட் பர்சன்னா அவருக்கு வரக்கூடிய கால்ஸை நீங்கள் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் 10 ஓட்ஸ் பண்ணுறீங்கன்னா 10 ஓட்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. நிறைய பேர் நேற்று 100 ஓட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. அப்படி நிறைய ஓட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்தவங்க ட்ரை பண்ணும்போது ஒருவேளை நெட்வொர்க் ஜாம் ஆகலாம், ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இதுவே 1 ஓட் மட்டும்தான் அலௌடு மிஸ்டு கால்லையுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக 2 பண்ணலாம். ஹாட்ஸ்டார்லேயும் பண்ணலாம், மிஸ்டு கால்லையும் பண்ணலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.